கொள்கை எதிரி மோடி அவர்களோட கோயம்புத்தூர்ல போய் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. நீனும் பத்திரிகையை சந்திக்காத, நானும் பத்திரிகையை சந்திக்க மாட்டேன்னு பேசினாங்களா, இல்ல வேற எதுவும் பேசினாங்களாங்கிறத தயவு செஞ்சு முஸ்தபா அண்ணன் சொல்லுவாரு. விஜய் அவர்களுடைய வருகையால் சீமான் அவர்களுடைய ஓட்டு தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. சீமான் அவர்கள் பயத்தினால கதறாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஈரோடு கிழக்குல 2 முறை அண்ணன் சானவாஸ் ஒரு போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ. ஈரோடு கிழக்குல 2 முறை ஈமச்சடங்கு செய்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு தெரிய வேணும், தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நாங்க பராசக்தி முன்னோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் காட்டிட்டோம். ஜனநாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் நாங்க காட்டிட்டோம். சரியா, அதை புரிஞ்சுக்கிறங்க. 8-16 ஆகுமே ஒழிய 8ல இருந்து 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயம் உங்களுக்கு தாங்கிறத தாவேக்காவினுடைய ஆதரவாளர் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, நெய்தல் படை கட்டுறதெல்லாம் கற்பனை கதை விடுறாரு அப்படின்ட்டாங்க. அவர் தலைவரை நம்பியே பழக்கப்பட்டவர். சுகரும் பிரஷரும் ஏற போகும்போதெல்லாம் ஒரு நடைபயணத்தை போட்டா உடலுக்கு ஆரோக்கியம்ங்கிறது தெரியாம அவர் எதையோ வெட்டி இந்த தமிழ்நாட்டில் சாதிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே சீமானோடு ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்க ஊர்ல 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய சின்னம்மா பெரியம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க 2026ல சீமான் சாதிக்க தான் போறாரு அப்படின்னா. அப்ப எப்படிமான்னு கேட்டேன். ஆமாப்பா, வடிவேல் சொன்ன மாதிரி 4 மணி ஆயிருச்சுன்னா பாத்திரங்கள்லாம் உருளுமா, கோபால் போயிருவானா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா பொங்கல் பணம் கிடைக்குதான், மகளிர் பணம் ஏறுதான், அப்புறம் இப்படி லேப்டாப் கொடுக்குறாங்களா, மிதிவண்டி கொடுக்குறாங்களா, மக்கள் மீது அக்கறை செலுத்துறாங்களா. அப்படியா? அப்படி சரிதான். அப்ப எங்க பெரியம்மா சின்னம்மாவுக்கே 100 நாள் வேலையில தெரிய போகும்போது சாதாரண மக்களுக்கே இந்த நாடக அரசியல் புரியும் போது அறிவாளிகளாகிய உங்களுக்கு அது புரியாதா? அப்ப நாம் தமிழர் கட்சி 2026ல சாதிக்க போகுதுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருத்தணியில 3 நபர்களுக்கு மத்தியில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தானா நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? அதே மாதிரி நேற்று தூய்மையாளர் பணியாளர்கள் போராட்டம், அந்த போராட்டத்தில் சாக்கடையில் விழுந்து ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த உயிர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியாகவும் இருந்தானா நீங்க இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? இதனாலதான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போகத்தான் போகுது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லுங்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். தமிழர்களின் வாழ்வுதனை திராவிடமும் ஆரியமும் கவும், 26ல் மண்ணை கவும், இறுதியில் தமிழ் தேசியமே வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து.